ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற நாள். வாங்க 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 தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். நல்லா இருக்கீங்களா? எழுந்துட்டீங்களா? ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு நாள் உமக்காக, உம்முடைய சமூகத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவரின் இருதய வாஞ்சையும், இருதயத்தின் நிலை அறிந்த ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களை திருப்தியாக்கும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நமக்கு சில கஷ்டங்கள் தானாய் வந்தது, சிலது நாமளா கொண்டு வந்து கொண்டது இல்லங்க. அநேக முறை நம்ம மனதை கெடுத்துக்கொள்ள நம் நிலையின் மீது மனது வைக்காம அனாவசியமான காரியங்கள் மேல மனசு வைக்கிறோம். அநேக முறை பாருங்க, நல்லா இருக்கிறவங்கள பார்க்கும் பொழுது நம்மை விட அதிகமா கம்பீரமா இருக்கிறவங்கள, நல்லா சொத்து பத்து இருக்கிறவங்கள, ஆர்ப்பாட்டமா இருக்கிறவங்கள, நல்லா லக்ஸுரிஸ் அனுபவிக்கிறவங்கள பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மாதிரி, நான் இவ்வளவா ஜெபிக்கின்றேன், நான் என்ன இப்படியே இருக்கிறேன், அவங்க எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க என்கிற யோசனை வருங்க. வந்திருக்குல்ல? வருங்க. நிஜமா தேவன் பெரியவரா இருந்தா எனக்கு ஏன் இல்லை, அவங்களுக்கு ஏன் கொடுக்க வேண்டும்? என்னை விட அதிகமா அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? அவங்க கலகலன்னு சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறாங்களே, நான் தான் அழுது கொண்டு ஜெபிக்க வேண்டியது இருக்கு என்கிற யோசனைகள் அநேக முறை நமக்கு வந்து கொண்டிருக்கும். அவைகளை நாம உடனே அதை நம்ம பிடித்து கொள்ளாவிட்டால் அது விஷம் போல நம்ம நரம்புகளுக்குள்ள சென்று நம்ம மனசு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையை கெடுத்துறோங்க. சாலமோன் சொன்ன நீதிமொழிகள்ல 24ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே, பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. பொல்லாதவர்களை பார்த்து கெட்டவர்களை பார்க்கும்போது, உலகத்தில் இருக்கிற பாவிகளை பார்க்கும்போது, ஒரு கட்டுப்பாடு இல்லாம குடித்து வெறித்துக் கொண்டிருப்பவர்களை பார்க்கும்போது, என்னங்க, இஷ்டம் போல வாழ்கிறவர்களை பார்க்கும்போது நீ பொறாமைப்படாதே. ஐயோ எனக்கு இல்லையே, அவங்கள பார்த்து பொறாமைப்படாதே. சொல்ல போனா அவங்கள பார்த்து நீ பாவப்படணும். நியாயமா நீ தேவ பிள்ளையா இருந்தா, ஐயோ இவங்களுக்கு இவ்வளவு இருந்தாலும் ஏசாண்டவர் இல்லையே என்று இறக்கப்படுவதுக்கு பதிலா, ஐயோ என்னை விட அவங்க நல்லா இருக்கிறாங்களே, என்னங்க அவங்க ஏன் அவ்வளவு நல்லா இருக்கணும், அவங்க எதுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கணும்? வெறுப்பு சில பேருக்கு. இன்னும் சில பேர்னா எக்ஸ்ட்ரா ஸ்டெப் போடுவாங்க. அப்படிப்பட்டவங்களை ஏதோ விதத்தில் அழ வைக்க வேண்டும், கஷ்டப்படுத்தணும், அல்லது இல்லைன்னா காம்ப்ரமைஸ் ஆயிடணும், அப்படின்னா அவங்கள போல மாறிடணும்னு. அவர்களோடு இருக்க விரும்பாது. நான் கூட அவங்கள மாதிரி ஆயிட்டு நல்லா இருக்குமே, ஏன் நான் மட்டும் சர்ச்சுக்கு போகணும், நான் மட்டும் ஜெபம் செய்யணும், அவங்களே நல்லா இருக்கிறாங்களே, அவங்க கூடயே போனா அவங்க கூடயே சந்தோஷப்படலான்னு அவங்களோடவே இருக்க விரும்புகிறவங்கள அநேகர் இருக்கிறாங்க. பாருங்க, கெட்ட சகவாசம் நல் நடத்தையை அது கெடுத்து போடும். நீங்க ஒன்று அவங்கள பார்த்து பொறாமப்படுவது மட்டுமில்ல, அவங்களோட சகவாசம் செய்யக்கூடாது. நாம அநேக முறை, அநேகர் இன்றைக்கு நல்லவர்களாக இருக்கிறவங்க இப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிற தற்காலிகமான ஆனந்தத்தை பார்த்து அதுல ஏதோ இருக்கின்ற அவர்களோடு சகவாசம் செய்து அவங்க வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறாங்க. அவங்க எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்களோ பார்த்து நானும் அப்படி சம்பாதிக்க வேண்டும். பெட்டிங் கட்டுறாங்க. இன்றைக்கு கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து கொண்டு கம்ப்யூட்டர்லயே ஆன்லைன் பெட்டிங்க செய்கிறாங்க. அவன் யாரோ செய்வான். எப்படி அவனுக்கு இவ்வளவு பணம் வந்தது என்றால், பெட்டிங்ல அடிச்சேன்னு சொன்னானுவீங்க, நீயும் கூட உட்கார்ந்து உன் பணத்தை அதுல போட்டு எடுக்கிற விஷயம் இருக்கட்டும், இருக்கிறதெல்லாம் இழந்து போகிறாங்க. எப்போதும் அவங்க சகவாசத்தை விரும்பாதீங்க. தவறான விதத்தில் குறுக்கு வழியில சம்பாதிக்கிற சம்பாத்தியம் என்றைக்குமே ஆசீர்வாதமா இருக்காதுங்க. சரீர உணர்ச்சிகளை தூண்டுகிற ஆனந்தம் உண்மையான சந்தோஷமே கிடையாது. அது தற்காலிகமானதுதான். நம்ம சந்தோஷத்தை தேவன் இருதயத்திலிருந்து கொடுக்கிறாரு. தேவன் மேல நம்ம விசுவாசம் வைத்து அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். பொல்லாதவர்களை பார்த்து நான் அப்படி இருக்கணும், நான் அவங்கள போல வஸ்திரங்களை, துணிமணிகளை போட்டுக்கொள்ளணும், அவங்கள போல பேச வேண்டும், அவங்கள போல வியாபாரம் செய்யணும், அப்படியாக அனுபவிக்கணும் என்பது போன்ற கெட்ட யோசனை உங்களுக்குள்ள வந்தது என்றால் உடனே தெய்வ சமூகத்துல மனஸ்தாபப்படுங்க.
இப்போதைக்கே உங்களில் சிலர் அப்படிப்பட்டவர்களோடு சகவாசம் செய்து பக்தியில பின்வாங்கி போகிறோம் என்று நீங்க உணர்கிற நிலையில நீங்க இருந்தா, இப்பொழுதாவது நீங்க உணர்ந்து உங்க சகவாசங்களை மாற்றிக்கொள்ளுங்க. உங்க இருதயத்தை திருத்திக் கொள்ளுங்க. ஆமாங்க, அநேகர் விசுவாசிகள் அவிசுவாசிகளாய் மாறி போக காரணம் என்னன்னா, அவிசுவாசிகளோடு இணைக்கப்பட்டு இருக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல. நீங்க அவிசுவாசிகளோடு இணைக்கப்பட்டு இருந்தா நீங்க மோசமான நிலைக்கு பின்வாங்கிடுவீங்க. கிறிஸ்துவின் ரத்தத்தால் வாங்கப்பட்டோம் என்ற நன்றியுள்ள நாம உலகத்துல இருக்கிறவங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற நிலையில இருக்கணும் தவிர, அவர்களை பார்த்து அவங்கள போல இருக்கணும்னு பின்வாங்கி போகிற நிலைக்கு போக கூடாதுங்க. ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட யோசனை இல்லைனாலும் பக்கத்துல இருக்கிறவங்க அப்படிப்பட்ட யோசனையை கொடுப்பாங்க. நீ ஆண்டவரை நம்பிக்கொண்ட என்ன பிரயோஜனம், அவங்கள பாரு இவ்வளவு ஜாலியா இருக்கிறாங்க என்றா உடனே நீங்க கலங்கிடுவீங்களா? நீதான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, நிந்தைகள் பட்டு கொண்டிருக்கிற, அவங்கள பாரு கேர்லெஸ்ஸா ரெக்லெஸ்ஸா இஷ்டம் போல வாழ்ந்தாலும் கேட்கறவங்க யாரும் இல்ல பாரு, அதுதானே வாழ்க்கை என்றால் நீங்க மோசம் போவீங்களா? அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களா? அல்லது ஐயோ என்று பரிதாபப்படுவீங்களா? பொல்லாதவர்களை பார்த்து பொறாமை கொள்ளாதே. 19ஆம் வசனம் கூட பாருங்க, 24ஆம் அதிகாரத்திலே, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே. பொல்லாதவர்களை பார்த்து எரிச்சலாகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. பக்தியற்றவர்களை, துன்மார்க்கரை, பொல்லாதவர்களை பார்க்கும் பொழுது நீ மனதிலே வேதனைப்படாதே, மனசுக்குள்ள சோர்ந்து போகாதே, மனதிலே ஒப்பிட்டு பார்க்காதே. அவங்க மேல பொறாமை வேண்டாம், அவங்கள போல இருக்கணும்னு ஆசைப்படாத. நீ தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிற ஆசை உனக்குள்ள இருக்கணும். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்பட்டவன். அப்படி இருந்தால் அவருக்காக வாழு. அவர் கொடுக்கிற நித்தியமான ஆசீர்வாதம், என்றைக்கும் இருக்கும் நன்மைகள், நிஜமான சந்தோஷ சமாதானங்கள் கொண்டிருக்கிறாய் என்று உணர்ந்து கொள்ளு. 20ஆம் வசனம், துன்மார்கனுக்கு நல் முடிவு இல்லை. துன்மார்கன் இன்றைக்கு ஜாலியா இருக்கிறது போல காணப்படலாம், ஆனா அவங்களுக்கு நல்ல முடிவு இல்லை. அவங்களுக்கு வருங்காலம் இல்லை. அவங்களுக்கு முன்பு வருங்காலம் இல்லை. அவங்களுக்கு நல்ல நாட்கள் வராது. இன்றைக்கு அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் செலவழித்து கொண்டு, பலம் இருக்கு இல்லையா, அழகு இருக்குல்ல, பணம் இருக்குல்லன்னு இஷ்டம் போல ஆடிக்கொண்டிருந்தால் கடைசிக்கு உன் மாம்சமும் சரீரமும் அழிந்து போன பிற்பாடு நீ உட்கார்ந்து அழ வேண்டியிருக்கும், உழம்பிக் கொண்டு இருக்க வேண்டியிருக்கும் என்று வேதம் எச்சரிக்குதுங்க. உன்னுடைய நல்ல நாட்கள்லயே நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக்கொடு. பொல்லாதவர்களை பார்த்து எரிச்சலாகாதே, ஏனென்றால் துன்மார்கனுக்கு நல் முடிவில்லை, துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும். பக்தி இல்லாதவனுடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்து கொள்ளுங்க, அவங்களுடைய விளக்கு அணைந்து போகும். நோ வருங்காலம் ஒண்ணுமே விளங்காதுங்க. நீங்க பாக்குறது இல்லையாங்க, பக்தி இல்லாமல் தேவன் இல்லை என்று இஷ்டம் போல குடித்து விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறவர்களை இஷ்டம் போல அவங்களுடைய பலத்தையும் புத்தியையும் பயன்படுத்தி மனிதர்களை அவமானப்படுத்தி, மனிதர்களை கொடுமை செய்து கஷ்டப்படுத்துறவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? உலகத்துல எதையோ சம்பாதித்தோம் என்று அநியாயமாய் மோசம் செய்து சம்பாதித்த பணத்தை வைத்து அவங்க ஆனந்தமா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? பெரிய பெரிய வீடுகளை கட்டி, பெரிய பெரிய வாகனங்களை வாங்கி ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறவங்க ஆனந்தமா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க. அவங்க சமாதானம், அவங்க சந்தோஷம் தற்காலிகமானது. துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போய்விடும். துன்மார்க்கருக்கு நல் முடிவு இல்லை. தேவனை அறிந்து கொண்ட நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனை இருந்தாலும் ஏசாண்டவர் இல்லாத உங்க வாழ்க்கை வீண் தாங்க. அந்த செல்வந்தனுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்கு, அனுதினமும் அனுபவிக்கின்றான். ஆனால் ஒரு நாள் மரித்து விட்டான். அந்த வீட்டு வாசலில் ஒரு தரித்திரன் கிடக்கிறான், லாசரோவன். அவனுக்கு ஒண்ணும் இல்லை, சாப்பிட சாப்பாடு இல்லை, அவனுக்குன்னு யாருமே இல்லை, ஆரோக்கியம் இல்லை. ஆனா ஆண்டவர் மேல மனசு வைத்திருந்தானாகவே அவனும் மரித்தான். அந்த பணக்காரன் மரித்து பாதாளத்திலே கண்களை திறந்து பார்த்தானாம். அங்க போன பிறகுதான் அவனுக்கு விளங்கியது, இங்க கண்களை மூடினான், அங்கே நரகத்துல கண்களை திறந்தான். ஐயோ, இந்த நரகத்தில் இருக்கிறேனே என்று அவன் வேதனைப்படுகிறான். ஆனால் அந்த லாசருவோ தேவ தூதரால் எடுத்து செல்லப்பட்ட ஆபிரகாமின் மடியிலே உட்கார்ந்தான் என்று வேதத்துல பார்க்கிறோம். தேவனுக்காக நிந்தைகள் கஷ்டங்கள் அனுபவிக்கிற நீ
நஷ்டம் போக மாட்டேன். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார்லங்க. உனக்கு இருக்கிற பாக்கியத்தை பார்த்து மற்றவங்க ஆசைப்படுகிற நிலைமையில நம்ம இருக்கணும் தவிர, அதை விட்டு நம்மை சுற்றி இருக்கிறவங்க சூழ்நிலைகளை பார்த்து அவங்க நிலைக்கு போகணும் என்கிற ஆசை ஆண்டவரை பின்பற்றுகிற நாம கொண்டிருக்க கூடாது. உலகத்துல இருக்கிற மனிதர்களை பார்க்கும்போது அவங்க மேல நமக்கு இரக்கம் வரணும். ஆத்தும ரட்சிப்பில்லாதவர்களை பார்க்கும்பொழுது, பாவத்தின் சேற்றில இறுகி போகிறவர்களை பார்க்கும்போது அவங்க மேல இரக்கம் கொண்டு அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை நம்ம மேல இருக்குங்க. ஆண்டவர் சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார் என்று. உன்னுடைய ரட்சிப்பு எவ்வளவு பெரியதோ நீ உணர்ந்தா, இந்த உலகத்தில் எந்த பெரிய காரியங்களும் உனக்கு முன்பு விசேஷமா தெரியாதுங்க. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நித்திய ரட்சிப்பு இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு பலன் தருவேன் என்ற ஆண்டவர், உன்னை விட்டு விலக மாட்டேன் கைவிடேன் என்ற ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தின வாசஸ்தலங்களில் நம்மை வைப்பதற்கு சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசு ஆண்டவரின் மேல நம்ம பார்வை வைத்தால் இந்த உலகமெல்லாம் நமக்கு குப்பையாக காணப்படும், செத்தையா காணப்படுங்க. பவுலு சவுலா இருக்கும்போது இந்த உலகமே பெரியதென்று நினைத்தார். தன் தத்துவமே, தன் படிப்பே, தன்னுடைய வைராக்கியமே பெரியதென்று நினைத்து அவர் இஷ்டம் போல இருந்து கொண்டிருந்தார். எப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர் மனக்கண்களை திறந்தாரோ, அவர் நிலையை அவர் உணர்ந்து கொண்டு, அவர் எவ்வளவு பலவீனரோ, எவ்வளவு நீசரோ, எப்படிப்பட்டவரோ உணர்ந்து கொண்டு மனஸ்தாபப்பட்டு அவர் சொல்லுகிறாரு, நான் இந்த உலகத்தை குப்பையாக எண்ணுகின்றேன். எனக்கு எவையெல்லாம் லாபமோ அவைகளை நஷ்டம் என்று எண்ணுகின்றேன். இந்த உலகத்தை குப்பையாக நினைக்கின்றேன். அதன் பக்கம் கூட நான் பார்க்க மாட்டேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி சென்று கொண்டிருக்கிறேன் என்கிறார். ஆகவே நாம இந்த வருஷத்தின் கடைசியில் இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்தாரோ நீங்க ஒரு முறை யோசித்து பாருங்க. யாருக்கோ ஏதோ இருக்கு என்று பொறாமைப்படுவதை விட்டுட்டு உனக்கு எவ்வளவு இருக்கோ கணக்கு பாரு. நன்றியோட நீ நிறைந்திருப்ப. எத்தனையோ இருந்தாலும் கூட ஆரோக்கியம் இல்லைன்னா அது சந்தோஷமா? எத்தனை இருந்தாலும் சமாதானம் இல்லாவிட்டா திருப்தியா இருக்குமா? எவ்வளவு மாடிகள் இருந்தாலும் அந்த வீட்டுல குடும்பம் இல்லாவிட்டா பிரயோஜனமா? ஆண்டவர் உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுத்திருக்கிறாரு, ரட்சிப்பு கொடுத்தாரு, குடும்பம் கொடுத்தாரு. தேவனை துதிங்க. மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதை நம்ம கற்றுக்கொள்ளணுங்க. இயேசு ஆண்டவரை போன்ற தேவன் எனக்கு கிடைத்ததற்கு நான் பாக்கியவான் என்று நன்றிகளை செலுத்துவது மட்டுமல்ல, இந்த ஆண்டவரை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படிக்கு நாம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்க இயேசுவை நோக்கி பாருங்க. உலகத்தை நோக்கி பார்க்காதீங்க. பாவிகளை பார்க்காதீங்க. உலக ஈர்ப்புகளை நோக்கி பார்க்காதீங்க. உலகம் பக்கம் பார்த்தால் ஈர்க்கப்பட்டு விழுந்து போவீங்க. தற்காலிகமான ஈர்ப்புகள் நம்மை சோர்வாக்கிவிடும். மட்டுமல்ல, நித்தியமான காரியங்கள் மேல உங்க மனசு வைக்காம உங்களை தூரமாக்குங்க. ஆகவே இன்றையிலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவரை துதிப்போம். பொல்லாதவர்களை பார்க்கும்போது அவங்க மேல இரக்கப்பட்டு அவர்களை ஆண்டவர் இரக்கம் செய்யும்படி அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த உலகத்தை பார்த்து மோசம் போகாமல், உலக ஈர்ப்புகளில் விழுந்து போகாமல், உலகத்திலே மின்னுவதெல்லாம் என்றைக்கும் இருப்பது அல்ல என்று, இருளே இல்லாத வெளிச்சத்தால் நிறைந்த பரலோக ராஜ்யத்தை எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர் என்று, தங்க வீதிகளிலே முத்துக்களாலே விளையர பெற்ற கற்களாலே கட்டப்பட்ட பரலோக பட்டணத்திற்காக ஆசையுள்ளவர்களா இருக்கும்படிக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவைகளை குப்பையாக எண்ணி எங்கள் கண்கள் மேலானவைகள் மேல பார்வை வைக்கும்படிக்கு பூலோகத்தின் காரியங்கள் மேல மனது செலுத்தாமல், எங்களுக்காக வரப்போகின்ற ஆண்டவர் என்னை அவருடைய ராஜ்ய வாரிசாக செய்து கொள்ள என்னை நேசித்து ஜீவன் கொடுத்த ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் என்று உங்களை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென்.
தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த 8939801234 என்கிற கீழ இருக்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக அனுப்புங்க என்று ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறேன். புதிதாக பார்க்கிறவர்களுக்காக இன்னொரு முறை சொல்லுகிறேன், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுடைய ஜெப பாரங்களை எங்களுக்கு நீங்க அனுப்பினால் அவர்களுக்காக நாங்க கர்த்தருடைய பாதத்தில் உங்களுக்காக விண்ணப்பம் செய்கிறோம். நீங்க கூட ஜெபிங்க, தேவன் அற்புதமான பதில் கொடுப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. மும்பையை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இன்னொரு முறை மும்பையிலே ஒன் டே கெட் டுகெதரை இந்த டிசம்பர் 11ஆம் தேதி ஏற்பாடு செய்கிறோம். தவறாம நீங்க வாங்க. கல்வாரி தரிசனம் டிவி நிகழ்ச்சியின் மூலம், சோசியல் மீடியாவின் மூலம் பலப்படுகிற உங்களை நேரடியாக பார்ப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து ரெஹத்தோர் மெமோரியல் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் ஸ்டேஷன் ரோட், பரேல், மும்பை. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமானால் கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற போன் நம்பருக்கு நீங்க கால் செய்யலாம் அல்லது QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க. ஒரே செஷனுங்க. இந்த ஒன் டே கெட் டுகெதர் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை தவறாம கலந்து கொள்ளுங்க. தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க.